ரீசெண்ட் டேஸ்ல ஒரு வித்தியாசமான மொபைல் வந்தது சொல்லுங்க அப்படின்னா நத்திங்ல இந்த லைட் எரியிற மாதிரி வந்தது, டிரான்ஸ்பரண்டா இருந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க. பட்ஜெட்ல வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா 15K பட்ஜெட்குள்ள கிடையாது. அதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா டெக்னோல இருந்து போவா 5 Pro அப்படின்ற இந்த ஒரு மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. பேக் சைட்ல லைட் எரியிற மாதிரி. பட் இது மட்டுமே ஹைலைட்டா காமிச்சிட்டு ஸ்பெக் எல்லாத்தையும் கம்மி பண்ணி வித்தரலாம்னு நினைச்சாங்களா, இல்ல இதுல ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய அடாப்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க கேம் பிளே பண்ற மாதிரி ஒரு நல்ல ப்ராசரோட தான் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 5G மொபைல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இதுல கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ அன்பாக்சிங் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்றனால மீடியா கிட்டோட வந்து கொடுத்திருந்தாங்க. உள்ள செம இன்ட்ரெஸ்ட் அதோ இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். இன்ட்ரெஸ்டா பாத்தீங்க அப்படின்னா வெளியில தான் கொடுத்திருக்காங்க. மொபைலோட பேக் சைடுல எப்படி அந்த லைட்டிங் இருக்குமோ அதே மாதிரி தான் செட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. சைடுல ஒரு சுவிட்சுமே இருந்தது. ஆன் பண்ணா என்ன தொங்கிருச்சு? ஏய் நான் வாங்கும் போது லைட் எரிஞ்சிச்சு. பேட்டரி இல்ல போல சுத்தமா. அதுக்கப்புறம் லைட் எரியல, உங்களுக்கு காட்டவும் முடியல. பட் மொபைல்ல நீங்க வந்து எப்படி இருக்குன்றத வந்து பாத்துக்கலாம். அண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா என்னைக்கு லான்ச்ன்ற டீடைல் கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலா வரக்கூடிய அந்த ஒரு பாக்ஸை வச்சு கொடுத்திருக்காங்க. இதை தவிர ஸ்பெஷலா பாக்ஸ்ல எதுவும் கிடையாது. உங்களுக்கு வரக்கூடிய பாக்ஸ்ல என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் பாக்ஸோட டிசைனே பாத்தீங்க அப்படின்னா மொபைலோட பேக் சைட்ல லைட் எப்படி எரியுமோ அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. டெக்னோ சைட்ல போவா 5 Pro 5G அப்படின்றதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பேக் சைடு திருப்பணும் அப்படின்னா இதுல 4 நச்சுன்னு ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு கொடுத்துட்டு அது பக்கத்திலே பாத்தீங்க அப்படின்னா மத்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்றத வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் டாப்ல மொபைல்ல என்னெல்லாம் வருது, பிரைஸ் என்ன அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இன்னொரு சைடு RAM வேரியன்ட் 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சீல பிரிச்சுட்டு பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் பேக் சைட்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்குறதுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பட் லைட்டா பல்கியா இருக்கிற ஃபீலுமே இருக்கு. மொபைல் டர்ன் ஆன் பண்ணிட்டு சைட்ல வச்சிரலாம். அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் கேஸ் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்லயே கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். குவாலிட்டி வைஸ்மே நல்லா தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டுலாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது இல்லாம 68 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. அது கூடயே ஒரு டைப் சி கேபிள் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் சிம் எஜெக்டர் டூல் வருது. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டா கண்டிப்பா டிசைன் தான் இருக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இது என்ன நத்திங்க பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, லைட்டா சில விஷயம் தான் அங்க இருந்து எடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு பேக் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல இருந்தாலும் கூட ஃபுல்லா பிளாஸ்டிக் தான். அண்ட் டிரான்ஸ்பரண்டா பிளாஸ்டிக் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்கு பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா 3D டெக்ஸ்சர்டு டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு இந்த டாப் ஏரியாவும் பாட்டம் ஏரியாவும் கொஞ்சம் வந்துட்டு மேல இருக்கிற மாதிரியும், சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த ரிங் மாதிரி இருக்கிற டிசைன் வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி பாக்குறதுக்கு கொஞ்சம் 3Dயா இருக்கிற ஃபீல் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிருக்க டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நத்திங்ல உங்களுக்கு இருக்காது. நத்திங்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. இந்த ஒரு டிசைனோட சேர்த்து தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட் எரியிற மாதிரி டைப்ல வந்து கொண்டு இருக்காங்க. இந்த பேக் சைடு எரியக்கூடிய இந்த ஒரு LED லைட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமைஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத உள்ள சொல்றேன். அண்ட் அதை தாண்டி டிசைன் வைஸ் இந்த கேமரா பம்புமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இல்லாம லைட்டா தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் டிசைன் வைஸ் நியூவா ட்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு பெஸ்டான விஷயமா தான் இருக்கு. கலரை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில இருக்கிறது டார்க் இலூஷன் அப்படின்ற ஒரு கலர் இருக்கு. இதுலயே சில்வர் ஃபேண்டசி அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்மே லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டுத்தையுமே நான் வந்து வியூ பண்ணி பார்த்தேன். அதுல எனக்கு இந்த டார்க் கலர், அதாவது ஒரு பிளாக் தீம்ல இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல 6.78 இன்ச் ஃபுல் HD பிளஸ் LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடயும் வருது. சோ இந்த இடத்துல குறிப்பா பாத்தீங்கன்னா நீங்க 60 Hz 90 Hz 120 Hz வந்து மேனுவலா சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆட்டோ செலக்ட் ஆப்ஷன் கூட நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். இதனால பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் பெட்டராவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ யூஸ் பண்றதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 120 Hz எல்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒரு ஸ்மூத்தான ஃபீல் வந்து கிடைக்க தான் செய்யுது. எந்த இடத்துலயும் பெருசா அந்த லேக் இருக்கிற மாதிரியான ஃபீல்லாம் இல்ல. அண்ட் இருந்தாலும் இது கொஞ்சம் குறைய தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா இதோட பெசல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலா பார்க்கும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா பெசல்ஸ் பெருசா தான் இருக்கு. அண்ட் டாப் அண்ட் பாட்டம்லயுமே பாத்தீங்க அப்படின்னா பெசல் சைஸ் பெருசா தான் கொடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லுக் வைஸ் பெட்டரா இருக்கும். அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 550 nits கொடுத்திருக்காங்க. பேசிக்கா இந்த ஒரு வேல்யூ இருந்தது அப்படின்னா அவுட்டோருக்குலாம் செட்டே ஆகாது. பட் நான் லைவா டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இன்டோர்ல நல்லா இருக்கு, அவுட்டோர்லயுமே நல்லா மேனேஜ் பண்ணுது. குறிப்பா டைரக்ட் சன்லைட்லயுமே மேனேஜ் பண்ணதுதான் ரியலாவே எனக்கு சர்ப்ரைஸா தோணுது. சோ பிராண்ட் இந்த 550 nits கரெக்டா என்னன்னு அவங்க தான் செக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு டிஸ்பிளே அவுட்டோர்ல கூட நல்லாவே மேனேஜ் பண்ணுது. வெயிட் அண்ட் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. 121.9 கிராம் வந்து வெயிட் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா திக்னஸும் சரி வெயிட்டும் சரி கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. கையில ஹோல்டு பண்ணும்போதுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த பேக் சைடு வந்து கர்வ்டு டிசைனா இல்லாதனால கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. மற்றபடி வெயிட் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா S23 அல்ட்ரா தான் யூஸ் பண்றேன். இதோட வெயிட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவா
ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் இந்த ஒரு வெயிட்லாம் இப்போ நார்மலாக சிங்கிள் கேன்ல நம்ம யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஃப்ரண்ட்லையும் பேக் சைடில் ஒரு SD கார்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ஒரு 5G மொபைல் தான், 10 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ 5G சப்போர்ட்டட் மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சூட்டபிளான மொபைலாக இருக்கும். அண்ட் பாட்டம்ல 3.5 ஆடியோ ஜாக், மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 20,000 25,000 மொபைல்லேயே இன்னும் சில பிராண்ட் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் கொடுத்துருக்கிறதும் நல்ல ஒரு விஷயம் தான். சவுண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேஷன், அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டீரியோ எஃபெக்ட்லாம் பெருசா எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நல்ல ஒரு லவுடான சவுண்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்தது. சவுண்டோட குவாலிட்டி வைஸுமே ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வெளியில இருக்கிறதே பெருசா தெரியல. மோஸ்ட்லி நம்ம வால்யூம் கண்ட்ரோல்லாம் அதிகமாக பண்ண மாட்டோம். ஃபிளாட்டா இருக்கிறது நல்லா தான் இருக்கு. அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கு. நல்லாவே ஃபாஸ்டா அன்லாக் ஆகுது. நீங்க ஃபேஸ் அன்லாக் பண்ணோம் அப்படின்னா கூட நீங்க ஃபேஸ் அன்லாக் கூட பண்ணிக்கலாம். OS அப்படின்னு வரும்போது டெக்னோ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தது என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக்னோ மொபைல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். OS சைடு பார்த்தோம் அப்படின்னா கொச்சன் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். பட் இப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதையும் கூட அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கங்க இந்த ஆப் சஜஷன்லாம் கூட பெருசாக நான் எங்கேயுமே வந்து பார்க்கல. மேபி சிலருக்கு வந்து வரலாம். நான் இப்போ செக் பண்ண வரைக்கும் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கிளியரா கொடுக்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல போக்கோவா இருக்கட்டும், ஓப்போ, ரியல்மி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸை கொடுக்குறாங்க. அங்கங்க ஆப் சஜஷன்லாம் வருது. இந்த மாதிரி இஷ்யூ இல்லாமல் கொஞ்சம் கிளியரா கொடுத்துருக்கிறது இவங்களோட growthக்கு இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட iOS 13.1 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், மற்ற எந்த மொபைல் இல்லாத அளவுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் டெக்னோ மொபைல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா யூடியூப்ல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டு பாருங்க, எக்கச்சக்கமா வரும் உங்களுக்கு. லாஸ்டா வந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க ப்ராமிஸா சொல்றது 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் Android 13 இருக்கு, அடுத்து 14, 15 இந்த மாதிரி எத்தனை அப்டேட் கொடுப்போம் அப்படின்றத கிளியரா பிராண்ட் வந்து எதுவுமே சொல்ல. நான் கேட்ட வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நாங்க கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே சொல்றோம் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வந்தது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட்ல பின் பண்றேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த போன் வாங்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஃபீச்சர் அப்படின்னா இந்த பேக்ல இருக்கக்கூடிய LED லைட் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இந்த கேமரா பம்ப் இருக்கக்கூடிய எட்ஜஸ்ல இருந்து அப்படியே ஒரு Y மாதிரி ஷேப்ல எரியற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ரிங் மாதிரி இருக்க இடத்துல சென்டர்ல லைட் எரியற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டை பாத்தீங்க அப்படின்னா உங்களால கண்ட்ரோலுமே பண்ணிக்க முடியும். ஆக்சுவலா பேக் லைட் எஃபெக்ட்னு சொல்லி செட்டிங்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்கமிங் கால் வருது, நோட்டிபிகேஷன் வருது, ஸ்டார்ட் அதாவது நம்ம ஆன் பண்றோம்ல அப்ப இல்ல மியூசிக் கேக்குறீங்க அப்படின்னும் போதெல்லாம் இந்த லைட் வந்து எரியற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல இந்த லைட் எஃபெக்ட் வந்து எப்படி மாறி மாறி எரியணும், பிரீத், பார்ட்டி, ட்ரீமி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி லைட் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பர்சன்டேஜ் 20 கீழ இருந்தாலுமே இண்டிகேட் பண்ற மாதிரி வந்து இந்த லைட்டை யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லைட் பாத்தீங்க அப்படின்னா நைட் டைம்ல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்றனால நீங்க நார்மலா லைட் எஃபெக்ட்டுக்கான டியூரேஷன் வந்து கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம், எப்ப இருந்து எப்ப வரைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு ஹைலைட் பாத்தீங்க அப்படின்னா நத்திங் மொபைல்ல வெறும் வெள்ளை கலர் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா RGB லைட் கொடுத்திருக்காங்க, மல்டி கலர்ஸ் எரியற மாதிரி. அது ஒரு நல்ல விஷயம். ஆக்சுவலா எனக்கு ஒரு குறையா தோணுன விஷயம், ஆக்சுவலா பிராண்ட் மீட்டிங்லயுமே அவங்க சொல்லியிருந்தாங்க கூடிய சீக்கிரம் இந்த அப்டேட் வந்துருன்ட்டு, வந்தா நல்லா இருக்கும். என்னன்னா நம்ம ஒன் செட் பண்ணிட்டு பேக் சைட்ல திருப்பி அது ப்ரிவியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு பார்த்தா அப்படி பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் அவங்க அந்த மொபைலோட ஃப்ரண்ட்ல அனிமேஷன் காட்டுறாங்களா அதை மட்டும் தான் நம்மளால பாத்துக்க முடியுது. ஸோ பேக் சைட்லயும் பார்க்கணும்னு சொன்னதுக்கு கூடிய சீக்கிரம் அப்டேட்ல வந்துருன்ற மாதிரி சொன்னாங்க. இதுவரைக்கும் கையில மொபைல் இருக்கு, அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் நான் பார்க்கல. வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது. சரி கேம் பிளே பண்ணும்போது வரும் ஃபுல்லா லைட் எரியும்னு நினைச்சேன். அப்படிலாம் கிடையாது. இவங்களோட அந்த கேம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா எல்லா கேமையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு கேமை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்பை ஓபன் பண்ணும்போது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த லைட் எரியுற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். அதை ஃபுல்லா கேம் பிளே பண்ணும்போது வர்ற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அண்ட் இந்த லைட்டிங்ல ஒரு குறையா தோணுது. நம்ம இன்டோர்ல பாக்குறோம் அப்படின்னும் போது அந்த வெளிச்சம் இதெல்லாம் நல்லா தெரியுது. பட் அவுட்டோர்ல கொஞ்சம் வெளிச்சம்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் லைட் டிம்மா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த லைட் எரியறது வந்து எல்லா இடத்துலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம போனை எப்பயுமே பாத்தீங்கன்னா தலைகீழா வைக்க மாட்டோம், நேரா தான் வைப்போம். அதுல பார்க்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் என்ன நோட்டிபிகேஷன் வருதுன்னு. அதுக்கு பதிலாக போனை தலைகீழா திருப்பி வச்சு அதுல லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட நம்ம நேராவே பார்த்துட்டு போயிடலாமேன்ற ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் அதை தாண்டி இது யூஸ்ஃபுல் எந்த இடத்துல எனக்கு தோணுச்சு அப்படின்னா மியூசிக் எல்லாம் கேட்கிறோம் அப்படின்னும் போது இப்படி கையில ஹோல்டு பண்ணி வைக்கிறோம்னா அந்த லைட் எரியுது, அந்த டைம்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நம்ம கேம் பிளே பண்றோம் அப்படின்னும் போது த்ரூ அவுட் அந்த கேம் பிளே பண்ணும்போது ஃபுல்லா அந்த லைட் எரியிற மாதிரி இருந்திருந்தது அப்படின்னாலுமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கொஸ்டின்,
உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டிங் வச்சு வரக்கூடிய போன்ஸ்ல வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு ப்ரோ, வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைலோட ஒரு ஹைலைட்டான விஷயம் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 33 வாட்ஸ் தான் வந்து அதிகபட்சம் வந்து கொடுப்பாங்க. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா 68 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க 0 to 50% சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா வெறும் 15 நிமிஷத்துல உங்களால பண்ண முடியும்ன்றாங்க. அதே சமயம் 100% சார்ஜ் பண்றதுக்கு 44 நிமிஷத்துல பண்ணிடலாம் அப்படின்றாங்க. பட் நான் லைவா செக் பண்ணி பார்க்கல. அப்படி மேக்ஸிமம் பார்த்தாலும் கூட 50 மினிட்ஸ்ல நம்மளால ஃபுல் சார்ஜ் பண்ணிட முடியும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு இவங்க கொண்டு வந்திருக்காங்க போது இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைல் வேணும்னு எதிர்பார்க்கறீங்கனாலும் சூட்டபிளா இருக்கும். அண்ட் அதே மாதிரி பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கூட ஆல்மோஸ்ட் 1 டேக்கான பேட்டரி லைஃப் எனக்கு நார்மல் யூஸ் பண்ணும்போது தாராளமா கிடைச்சது. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. குறிப்பா இன்ஃபினிக்ஸ்லயும் சரி டெக்னோலயும் சரி இந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபி லைட் அதை வந்து மிஸ் பண்ணாம கொடுத்திருக்காங்க. என்னப்பா ரெண்டுலயுமே எப்படி ஒண்ணா கொடுக்குறாங்கன்னு யோசிச்சீங்கன்னா ரெண்டு பிராண்டுமே ஒண்ணுதான், வேற வேற எல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து நைட் டைம்ல நீங்க போட்டோஸ் எடுக்கிறீங்கன்ற போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க ஃபிளாஷ் ஆன் பண்றீங்க அப்படின்னாலுமே 360 ஃபிளாஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்றீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் சேம் டைம்ல லைட் எரியும். ஸோ பிரைட்னஸ் லெவல் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவும் கிடைக்கும். இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றது நீங்க பார்க்கலாம். அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி எல்லாம் சும்மானாவது ஒரு 3 கேமரா கொடுப்பாங்க. சொல்லும் போது ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்னுவோம். இது கொடுக்கறதுக்கு கொடுக்காம இருக்கலாமே அப்படின்னு நம்ம சொன்னது கேட்டுட்டு இப்பெல்லாம் கொடுக்கறது இல்ல பிராண்ட்ஸ். ஈஸியா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ லென்ஸ் அப்படின்னு போட்டுறாங்க. ஸோ இதோட யூஸ் என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது. அது ஏஐ என்னவோ பண்ணிட்டு போகுது, பார்க்கறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கணும்ன்றனால கொடுக்குறாங்க. இதை தாண்டி அந்த மெயினான கேமரா பாத்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் உங்களால இதையும் பார்க்க முடியும். ஓவராலா போட்டோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகேவா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. என்னென்னமோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, அப்படியே ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிலையும் கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கு. அதே சமயம் வீடியோ அப்படின்னு வரும்போது இம்ப்ரெஸ்ஸா இருக்க ஒரு விஷயம் 2K 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் 1080p 60 FPS இல்லாட்டி 30 FPS வந்துட்டு மேக்ஸிமம் அது ஃப்ரண்ட்லயும் சரி பேக்ல ரெண்டு கேமராலையுமே எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்கிரேடா இருக்கிற ஃபீல் வந்து நல்லாவே கொடுக்குது. அந்த ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 6080 6 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ப்ராசஸர் இது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே தான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் இருந்தாலும் நீங்க 2-3 ஆப் கூட கண்டினியூ ஓபன் பண்ணாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ஃப்ளோவா ஸ்மூத்தா தான் இருந்தது. கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3-4 தாட்டி பாத்தீங்கன்னா கேமே வந்து பிளே பண்ணி பார்த்தேன். எந்த இடத்துலயும் பெருசா லேக் இருக்கிற மாதிரியோ ஸ்லோவா இருக்கிற மாதிரியோ ஃபீல் இல்ல. ஸோ நீங்க கேம் பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த ஒரு 15000 ரேஞ்சில பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராசஸர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அண்ட் அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ இதனால ஹீட் அதிகமாகாம தடுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரேம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்ப கேம் பிளே பண்ணது 8GB ரேம் வேரியன்ட் வந்து நம்ம கேம் பிளே பண்றோம். இதோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR4X ரேமும் அண்ட் 8GB வரைக்கும் விர்ச்சுவல் ரேமும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 2 டைப்ல கொடுத்துருக்காங்க. 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படி இல்லைன்னா 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா பிரைஸ் என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி வீடியோல கிளியரா என்னெல்லாம் இருக்கு இல்ல அப்படின்றத சொல்லிட்டேன். என்னைய பொறுத்த வரைக்கும் 15000 ரூபாய்க்கு இந்த லைட் கொடுத்தோம்ப்பா இது பெரிய விஷயம்ன்ற மாதிரி காட்டாம மத்த ஸ்பெக்லயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 15000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வாங்குறீங்க அப்படின்னா 16000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த ப்ராடக்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தா இருக்கா இல்லையா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.